ஹாய் கைஸ், இந்த வீடியோவை தள்ளி விட்றாதீங்க. இந்த வீடியோ யாருக்கானதுனாக்கா தமிழ்நாட்டு போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமான வீடியோ தான். என்ன வீடியோண்டாக்கா, இப்போ பண்டிகை நாள் வந்துருச்சு, கிறிஸ்மஸ்ஸு. இதே மாதிரி பண்டிகை நாளில் கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, ரம்ஜானாக இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்டிகை நாளில் சிட்டியில் வேலை செய்கிறவங்க ஊருக்கு போவாங்க. இப்போ ஊருக்கு போகிறவங்க அந்த லீவு நாளை கணக்கு பண்ணி தான் போவாங்க. அந்த லீவு நாளில் ஊருக்கு போகிறவங்களுக்கு இந்த போக்குவரத்து பஸ்ஸு ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம பற்றாக்குறை ஒன்று, ரெண்டாவது கட்டணம் உயர்வு வேறு இருக்குது. இப்போ இந்த கிறிஸ்மஸுக்கு கூட அரசாங்க சார்பால் நிறையா போக்குவரத்து எக்ஸ்ட்ரா விட்ருக்காங்க. இருந்தும் பத்தாத சூழ்நிலையில் ஓம்னி பஸ்ஸை நோக்கி மக்கள் போவாங்க. அப்போ ஓம்னி பஸ்ஸில் நார்மலாக வாங்குகிற கட்டணத்துக்கு 1க்கு 3 மடங்கு 4 மடங்கு கூட வாங்குகிறாங்க. இப்போ நான் நியூஸில் இன்றைக்கி பார்த்த நியூஸை வச்சு தான் இதை உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அதாவது சென்னையிலேருந்து நாமக்கல் போகிறதுக்கு 4000ரூவா கேட்குறாங்களாம். அதாவது 4 மடங்கு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்ட்டு நியூஸில் சொல்கிறாங்க. அப்போ சென்னையில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே நல்ல உயர்ந்த சம்பளத்தில் உள்ளவங்க தான் வேலை செய்வாங்கன்ட்டு இல்லை. குறைஞ்ச சம்பளத்தில் அன்றாட தேவைகளுக்கான சம்பளத்தில் வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க எல்லாருமே தன்னுடைய லீவு அந்த பண்டிகைக்கு ஊருக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும், பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு தான் ஆர்வத்தில் காசை கொஞ்சம் சேர்த்து வச்சு கொண்டு போவாங்க. ஆனால் இங்கே டிக்கெட்டு விலையே 1க்கு 3 மடங்காக இருக்கும்போது அவங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸுவோ, பொண்டாட்டிக்கு ட்ரெஸ்ஸு, பண்டம் இந்த மாதிரி இதை வாங்கிட்டு போவாங்களா, இல்லை டிக்கெட்டுக்கு காசை கொடுத்து போவாங்களா? இருக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏழை இந்த செய்தியை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் கொண்டுட்டு போய் சேருங்க. ஏன்னாக்கா இனி வரக்கூடிய காலங்கள்லாச்சும் இதை ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் வசூல் பண்ணணும், கட்டணம் அதுக்கு மேலே வசூல் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரணும். ஏழைப்பட்ட மக்கள் லீவு எப்போ கிடைக்கும், போய் நம்ம பிள்ளைகளை பார்த்துட்டு வரலாம், பொண்டாட்டியை பார்த்துட்டு வரலான்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பஸ்ஸு கட்டணம் 1க்கு 3 மடங்காக இருந்தால் அவங்க எப்படி போவாங்க? அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளமாக குறைவாக இருக்கும். வசதியாக உள்ளவங்களுக்கு தெரியப்படுறதில்ல. குறைஞ்ச சம்பளத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? இதை கருத்தில் கொண்டு பெண்களுக்கெல்லாம் இலவச பஸ்ஸு விட்ற நம்ம அரசாங்கம் இந்த மாதிரி இதுலேயும் அவங்க நடவடிக்கை எடுத்து அதை சரிப்படுத்தி கொண்டுட்டு வரணும் என்பது தான் இந்த வீடியோடைய பதிவு.